ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி மார்னிங் ரொட்டீன் தான் பார்க்க போகிறோம். இன்றைக்கி 2 பிரேக்ஃபாஸ்ட்டு, ஹெல்த்தியான சிகப்பரிசி உருண்டை, கிட்ஸுக்கு பிடிச்ச மாதிரி ஸ்பைசி பாஸ்தா. 2 வீடியோவும் விஜேவிபி கலெக்ஷன்ஸில் நான் போட்டிருக்கேன். வேணும்னா போய் பாருங்கள். சிகப்பரிசி சும்மா 1 கிலோ வாங்கி நான் அரைச்சி வச்சுருப்பேன். இந்த மாதிரி பாஸ்தா எதாவது செய்யும் போது கூடவே ஸ்வீட்டு அப்படின்ற மாதிரி இதை செஞ்சு கொடுத்துருவேன். இது ஹெல்த்தியும் கூட, ஆனால் தனியாக கொடுக்கும்போது சாப்பிட மாட்டாங்க. நூடுல்ஸ் பாஸ்தா அந்த மாதிரி செய்யும்போது தான் கிட்ஸும் சாப்பிடுவாங்கன்றதுனால நான் இந்த மாதிரி ப்ராக்டிஸ் பண்ணியிருக்கேன். நான் 1 கிலோ அந்த அளவுக்கு தான் வாங்கி கழுவி காய வச்சுட்டு மிக்சிலேயே கொஞ்சம் குறப்பாக அரைச்சிடுவேன். அரைச்சிட்டு கொஞ்சம் கொஞ்சமாக ஒரு 3-4 டைம்ஸ் தான் செய்வேன். வீட்டில் எல்லாருமே நாங்கள் எடுத்துக்கிறதுனால அது டக்குன்னு காலியாகிடும். பசங்களுக்கும் ரொம்ப பிடிக்கும். இது தேங்காய் வெல்லம் சேர்க்குறதுனால ஹெல்த்தியும் கூட. இது மிஷினில் கொடுத்தோம்னா கொஞ்சம் நைஸாகிடும். அதனால் நம்ம மிக்சிலேயே அரைச்சிக்கணும். கொஞ்சம் குறப்பாக இருந்தால் உருண்டை சாப்பிடும்போது நறுன்னு இருக்கும், ரொம்ப நல்லாயிருக்கும். அதனால் எங்கள் கிட்ஸுக்கு பிடிக்குன்றதுனால நான் மிக்சிலே தான் அரைச்சி கருப்பு கவுனி அரிசி, சிகப்பரிசி அதெல்லாம் ஹெல்த்தியாக ப்ராக்டிஸ் பண்ணணுன்றதுனால சாட்டர்டே சண்டேயில் இந்த மாதிரி கொடுப்பேன். வீக் டேஸில் பண்ணுறதுனா அதையுமே லஞ்சுக்கு எடுத்துகிட்டு போயிடுவாங்க. இந்த வீடியோ வேணும்னா நீங்கள் என்னோடய விஜேவிபி கலெக்ஷன்ஸில் இருக்குது, போய் பாருங்கள். ஸ்வீட் பிடிக்காதுன்னு சொல்கிறவங்களுக்கு கூடவே சேர்த்து ஏதாவது ஸ்பைஸியாக இந்த மாதிரி ஏதாவது செஞ்சு கொடுத்தோம்னா அதை ஈஸியாக எடுத்து சாப்பிட்டுப்பாங்க. எங்கள் கிட்ஸும் அந்த மாதிரி தான். ஒருத்தவங்களுக்கு ஸ்வீட் பிடிக்கும், ஒருத்தவங்களுக்கு காரம் பிடிக்கும். ரெண்டுமே சேர்த்து ப்ராக்டிஸ் பண்ணி வச்சுருக்கோம் நாங்கள். நூடுல்ஸும் கேட்பாங்க, ஆனால் நாங்கள் நூடுல்ஸ் கொடுக்க மாட்டோம். ஹெல்த்தியாக வரகு அரிசி, கோதுமை அந்த மாதிரியில் இருக்கிற அவல் நூடுல்ஸ் அந்த மாதிரி செஞ்சு தான் நான் ப்ராக்டிஸ் பண்ணியிருக்கேன். நீங்களும் கிட்ஸுக்கு அந்த மாதிரி கொடுத்து பழகுங்க வீட்டில். உருண்டை ரெடி ஆகிடுச்சு. ஒரு 3 உருண்டை. இது ரொம்ப பார்க்குறதுக்கு கலர்ஃபுல்லாக இருக்கும். ரெட் கலரில் இருக்கிறதுனால இதில் வெல்லம் போட்டிருக்கோம். நம்ம பெரியவங்க சாப்பிடும்போது அப்படியே சாப்பிட்டுக்கலாம். கிட்ஸுக்கு கொடுக்கும்போது கொஞ்சம் சர்க்கரை போட்டு கொடுத்தீங்கன்னா அவங்க எடுத்துப்பாங்க. சர்க்கரையும் தேங்காய் பூவும் மேலேயும் போட்டு கொடுத்தாச்சு. கொஞ்சம் கூட காரமாக இந்த ஸ்பைசி பாஸ்தா வச்சு கொடுத்துருவேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், எங்களோட பிரேக்ஃபாஸ்ட்டும் இதே தான். நீங்களும் இதே மாதிரி கிட்ஸுக்கு ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வீடியோ பிடிச்சிருந்தா லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.